ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஜயதசமி அன்னைக்கு நடந்த ஹேப்பனிங் தான். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஸ்பைடிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் அட்மிஷன் போட தான் கிளம்பிட்டோம். டே கேருக்கு ஒரு வழியாக கிளம்பி நம்ம ஸ்கூலுக்கும் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனோடனே நம்ம ஸ்பைடிக்கு வந்து மாலை மரியாதைகளுடன் பயங்கர வரவேற்பு. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த விஜயதசமிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேர்ள் கிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு. இவங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போனால் அழுவாங்க, என் பிள்ளை மட்டும் அழுகவே அழுகாது. அப்பாடா இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க முன்னாடி வந்து 2 பேர் டே கேரில் இருந்தாங்க, அவங்களும் வந்து ப்ளே குரூப் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இப்போ டே கேரில் வந்து நம்ம ஸ்பைடி மட்டும்தான். பட் ஆனால் இவங்க ப்ளே குரூப்பு டே கேர் எல்லாத்தையும் ஒன்றா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு, ஸ்டாஃப் பிஹேவியருமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா போனோடனே அங்கேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஸ்பைடியை இவ்வளோ நேரம்லாம் மிஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ண போகிறோம். அவங்க இருந்துக்குவாங்கன்னு தெரியும், நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்றதான் தெரியல. ஏன்னா வீட்டிலையே இருந்தாங்கன்னா செல்ஃபோனு டிவி இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு அதிலெல்லாம் உடன்பாடில் கொடுத்து இவங்களை பழக்கிறதுக்கு சரி போயிட்டு அவங்க ஏஜில் இருக்கிறவங்களோட ஜாலியாக விளாண்டுட்டு சந்தோஷமாக வரட்டும் அப்படின்றதான் ஒரே எண்ணம். சரி பார்ப்போம், 2 months கழித்து இவங்களையும் நாங்கள் ப்ளே குரூப்பில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து ஸ்டாஃப்டையும் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். நீங்களும் உங்கள் குழந்தையில ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு சேர்த்தும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.